வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரம் பாத்தீங்கன்னா படு சூடா போயிட்டு இருக்கு. ஒரு சைடு எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஒர்க்ல மும்முரமா இருக்காங்க. அரசியல் கள நிலவரம் படு சூடா போதோ இல்லையோ, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை வச்சு அரசியல் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், கரூர்ல கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. டிசம்பர் மாசம் எண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புசி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், சிடிஆர் நிர்மல் குமாரா இருக்கட்டும், அப்புறமா அந்த மாவட்ட செயலாளரா இருக்கட்டும், இவங்களெல்லாம் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா டெல்லியில சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செஞ்சாங்க. அதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா விஜய்க்கு கூட சம்மன் போட்டு விஜய டெல்லிக்கே வர வச்சு 2 வாட்டி பாத்தீங்கன்னா விசாரணை செஞ்சாங்க. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜனவரி 14 மற்றும் ஜனவரி 19ல பாத்தீங்கன்னா விஜய கூப்பிட்டு, ராசா இங்க வா, என்னதான் நடந்துச்சு, சம்பவத்தை எங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணு. பிகாஸ் போன எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சார் முதல் குத்தவாளியோ யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் தான், அதனால அவரை கூப்பிட்டு விசாரிச்சாதான் முழு விவரம் வரும் வெளியில அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆதவ அர்ஜுன் உட்பட அததான் சொல்றான். சோ தயவு செஞ்சு வான்ட்டு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 14லயும் ஜனவரி 19லயும் 2 நாள் கூப்பிட்டு கிட்டத்தட்ட மொத்தமா இந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 14 to 16 அவர் பாத்தீங்கன்னா விஜய உட்கார வச்சு விசாரணை செஞ்சிருக்காங்க. அந்த விசாரணையில என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். குறிப்பா சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாமதத்துக்கான காரணம் என்ன. விஜய் சார் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒருவேளை லேட்டா போகாம ஃபாஸ்டா போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சோ அந்த தாமதத்திற்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஐ அதிகாரிகள் இவர்கிட்ட முன் வச்ச கேள்வி. ஆனா அதற்கு இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்டா ஆன்சர் பண்ணாரு. அந்த இன்டெலிஜென்சி இவருக்கு எங்க இருந்து வந்திருக்குன்னா, கூட 2 டுபாக்கூர் இருக்கு பாத்தீங்களா. அதாவது எங்க ஒருத்த தான் புத்திசாலியா இருக்கணும்னா கூட இருக்கிறவன எல்லாம் புத்திசாலியா வச்சுன்னு இருக்கணும். இவர் தானோ முட்டாள், அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவனையும் முட்டாளா வச்சுட்டு இருக்காரு. இந்த பரமார்த்த குரு கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஒரு சாமியார் இருப்பாரு, அவருக்கு கீழே இருக்கிற சிஷ்ய பிள்ளைங்களா எப்படி இருப்பானுன்னு பாத்தீங்கன்னா முட்டாளுங்களா இருப்பானுங்க. அப்புறமா அந்த சாமியாருக்கும் அறிவு வளராது, அந்த முட்டாளுங்களுக்கும் அறிவு இருக்காது. அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா விஜய் கட்சியை நடத்திட்டு இருக்காரு. சோ இன்டெலிஜென்சியா நான் ஆன்சர் பண்ண போறேன் அப்படின்ட்டு இந்த 4 தற்குறிகள் பேச்சை கேட்டு இவர் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, ஐயா சார், நான் இங்க இருந்து கரூருக்கு போற வழி ஃபுல்லா பாத்தீங்கன்னா வளைவும் சுழிவுமா இருந்துச்சு சார், அதனால நான் லேட்டா போயிட்டேன். சோ நான் வேணும்ட்டே லேட்டா போல, இந்த மாதிரி வளைவு சுழிவு இருந்தனாலதான் நான் லேட்டா போனேன் சார் அப்படின்ட்டு இன்டெலிஜென்ட்டான ஒரு பதில சொல்லியிருக்காரு. என்னமோ இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏர்பின் பெண்டுன்னு அது எப்படி இருக்கணும், இப்படி போயிட்டு அப்படியே ஷார்ப்பா திரும்பும். சோ யாராலையும் ஃபாஸ்டா போக முடியாது. அதாவது அந்த டிரைவர்லயே திறமை வாய்ந்தவன் கூட பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போக முடியாது, ஸ்லோவா தான் போய் ஆகணும். அது மாதிரி என்னமோ கரூர்ல ஏர்பின் பெண்ட் இருந்த மாதிரி இவரு கதைகளை வடைய சுட்டுட்டு வந்துட்டாரு. அப்புறமா என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 14க்கு 19க்கு அப்புறமா விஜய கூப்பிடவே இல்லை. பட் திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா, விஜய்க்கு சம்மனை போட்டிருக்காங்க. அதாவது நீங்க 2 நாள் ஆல்ரெடி எங்களுக்கு பதில சொல்லிட்டீங்க, பட் அந்த பதிலில் எங்களுக்கு திருப்தி இல்லை, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி உங்க 4 டுபாகூருங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்க பதிலையும் வச்சு நாங்க கம்பேர் பண்ணி பார்த்தோம், நிறைய மிஸ்மேட்ச் இருக்கு விஜய் சார், அதனால திருப்பி நாங்க உங்ககிட்ட விசாரணை செய்யணும். சோ தயவு செஞ்சு கொஞ்சம் டெல்லி வரைக்கும் நீங்க எங்களை பாக்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு தான் ஊர் உலகம் ஃபுல்லா ரசிகர்கள் இருக்காங்களே, அதனால டெல்லிக்கும் உங்க ரசிகர்களுக்கு சும்மா அப்படியே டாடா காட்டிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் சிபிஐ அலுவலகத்துக்கு அப்படி எட்டி பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரிகள் விஜயை இன்னைக்கு சமன் போட்டு வர சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க இன்னைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் விஜய் என்ன செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஐயா சார், நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல இருக்கேன், என்னால இன்னைக்கு வர முடியாது, அதனால வேற ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், அப்படி விஜய் சொன்னது தப்பான்னு கேட்டீங்கன்னா இல்ல, விஜய் சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. பிகாஸ் தட் இஸ் எவ்ரிஒன்ஸ் லீகல் ரைட். ஒரு சிபிஐ கூப்பிட்ட உடனே நீங்க போகணுமானா போகலாம். பட் உங்களுக்கு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இல்ல, என்னால போக முடியல, இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம், இல்ல சார் என்னால இன்னைக்கு வர முடியாது, மேபி வேற ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா நான் வர்றதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த ஆப்ஷனை விஜய் யூஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் நான் இன்னைக்கு வர முடியாது, பிகாஸ் நான் இங்க பாத்தீங்கன்னா வருங்காலத்து எம்எல்ஏ, வருங்காலத்து மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நேர்காணல் எடுக்க போறேன், நீங்க இப்ப என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் வந்துட்டேன்னா இங்க நேர்காணல் சரியா எடுக்க மாட்டாங்க சார், உங்களுக்கே நல்லா தெரியும், இங்க இருக்கிறது எல்லாமே டுபாகூருங்க, அப்புறமா எவன் காசு தரானோ அவனுக்கு கேண்டிடேட்டை கொடுத்துருவானுங்க, இவங்களை வேட்பாளரை அறிவிச்சிருவாங்க. சோ அதெல்லாம் வேணாம் சார், நான் இங்க நேர்காணல் நடத்தணும். சோ இதை முடிச்சிட்டு
ஒரு கிட்டத்தட்ட எனக்கு 1 to 2 weeks டைம் கொடுங்க, அந்த 2 weeksக்கு அப்புறமா நான் வேணா டெல்லிக்கு வரேன் அப்படின்ட்டு விஜய் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அட்வொகேட் டீமை வச்சு சிபிஐக்கு பதில் சொல்லி இருக்கிறார். சோ முதல் முறையாக விஜய் இதை சொல்லியிருக்காரான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் ஜனவரி 14th அப்புறமாவே பாத்தீங்கன்னா அவர் 2வது நாள் கூப்பிட்டாங்க. அப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் நான் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போனோம், அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு மாபெரும் கட்சியோட தலைவர், எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தமிழர் விழாக்களை வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. போன வாட்டி கூட பாத்தீங்கன்னா நான் கிராண்டா கீர்த்தி சுரேஷ் வீட்டுல போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்த, கட்சி நிர்வாகிகளோட செலிப்ரேட் பண்ணல. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளோட நான் செலிப்ரேட் பண்ண போறேன், அதனால பிளீஸ் கிராண்ட் மீ 4 days லீவ் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் லீவ்ஸா கேட்டு வாங்கிட்டு தான் 14th அப்புறமா 19th போனாரு. ஆனா இவர் எதுனா போயிட்டு கட்சி நிர்வாகிகளோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணாரானா சாமி சத்தியமா பண்ணல. சரி குடும்பத்தோடையாச்சும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணாரானா அதையும் பண்ணல. சோ தனிமரமா வீட்டுல உட்காந்துட்டு இவங்களோட டிஸ்கஷன் பண்ணிட்டு 19th திருப்பி போய் பதில் சொன்னாரே தவிர்த்து எதுனா பொங்கல் செலிப்ரேஷன் அங்க நடந்துச்சானா நடக்கல. சோ அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் திருப்பியும் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த பெர்மிஷன் கேட்டிருக்காரு, எக்ஸ்கியூஸும் கேட்டிருக்காரு. இப்போ இதுல இன்னொரு பெரிய செட்பேக் என்ன ஆகியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜயை மட்டும் அவங்க சிபிஐ கூப்பிட்டாங்களான்னா கிடையாது, செந்தில் பாலாஜிக்கும் சமன் போட்டு வர சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜியும் பாத்தீங்கன்னா இது மாதிரி எல்லாருமே வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க இதுக்கு காரணமா இருந்திருப்பீர்களோ அப்படின்னு சொல்றாங்க. சோ we need your explanations அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கும் சமன் கொடுத்திருக்காங்க. இத உடனே இங்க இருந்த தாவேகா வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் டேய் பாத்தீங்களா நாங்க சொன்னோம்ல செந்தில் பாலாஜிக்கு இதுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு, அவராலதான் இது நடந்திருக்கு அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா உருட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு நியூஸ்ல வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து சம்மனை ரிசீவ் பண்ணல, அவர் ஆபீஸ்க்கும் அனுப்பியிருக்காங்க, அவர் வீட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. செந்தில் பாலாஜி சம்மனை ரிசீவ் பண்ணாம காலம் கடத்துகிறார். அப்பனா செந்தில் பாலாஜி பயப்படுறாரா, அப்பனா செந்தில் பாலாஜிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிடுச்சு. அதற்கு முடிவு கட்டும் வகையில் செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாசம் 17ஆம் தேதி, அதாவது மார்ச் 17ஆம் தேதி நாங்க டெல்லி சிபிஐ ஆபீஸ்ல ஆஜராகிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் நேர்ல வந்து உங்களுக்கு பதில் சொல்ல தயார், அதனால 17th ஓகே நான் வந்து ஐ கேன் மேக் இட் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. எங்க செந்தில் பாலாஜிய கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடியே, அதாவது விஜய கூப்பிட்டாங்க பாத்தீங்களா, விஜய கூப்பிட்டு 2 நாள் விசாரிக்கும் போது நம்ம தெளிவா வீடியோல சொல்லிட்டோம், செந்தில் பாலாஜியை கூப்பிட வாய்ப்பு இருக்கானா, ஆமாங்க வாய்ப்பு இருக்குங்க, செந்தில் பாலாஜியை கண்டிப்பா கூப்பிடுவாங்கன்னு நம்ம அப்பயே சொல்லிட்டோம், எப்போ கூப்பிடுவாங்கன்றதையும் நம்ம சொல்லிட்டோம். ஆக்சுவலா செந்தில் பாலாஜிய ஜனவரிலயோ பிப்ரவரிலயோ கூப்பிட மாட்டாங்க. செந்தில் பாலாஜியை எப்போ கூப்பிடுவாங்கன்னா எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல கூப்பிடுவாங்க. பிகாஸ் எலெக்ஷன் நெருங்குற நேரத்துல நீங்க கூப்பிட்டாதான் இந்த பழிய தூக்கி அப்படியே திமுக மேல திசை திருப்ப முடியும், அதை வச்சு ஏதாவது அரசியல் ஆதாயம் நம்மளால தேட முடியும். சோ செந்தில் பாலாஜியை கண்டிப்பா கூப்பிடுவாங்க. எப்போ கூப்பிடுவாங்கன்னா எலெக்ஷன் நேரத்துல கூப்பிடுவாங்கன்ட்டு நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம். செந்தில் பாலாஜி ஒரு அக்யூஸ்டா பார்க்கணும்னாலும் ஒரு விட்னஸா ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அந்த ஹாஸ்பிட்டல்ல அவர் பாக்குறாரு என்னென்ன நடந்துச்சு, எப்படி பாடிஸ் உள்ள வந்துச்சு, எப்படி போச்சு. ஏன்னா இதுல விட்னஸ் நிறைய பேரை சேர்ப்பாங்க. சிபிஐ ஆபீசர்ஸே போய் அங்கேயே ஸ்பாட்லயே ஆராய்ஞ்சாங்களே, ஸ்பாட்லயே பக்கத்துல இருக்கிற கடைக்காரங்களை கேட்பாங்க, பக்கத்துல இருந்த அம்மாவை கேட்பாங்க, டாக்டர்ஸை விட்னஸா ஆட் பண்ணுவாங்க, நிறைய பேரை விட்னஸா சேர்ப்பாங்க. அதுல வந்து செந்தில் பாலாஜியை கூட ஒரு விட்னஸா போட்டிருப்பாங்க. டிரைவரை எப்படி கூப்பிட்டு விசாரிச்சாங்களோ அதே மாதிரி ஒரு விட்னஸா அஸ் அ விட்னஸ் செந்தில் பாலாஜியும் கூப்பிட்டு விசாரிக்க வாய்ப்பு இருக்கு. பட் இந்த விசாரணையை எப்போ பண்ணுவாங்கன்றதுதான் டவுட். வேணும்ட்டே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு சென்சேஷன் ஆக்கணும், திமுக மேல பழிய போடணும் அப்படின்றதுக்காக அங்க ஒன்னாவரை கூப்பிட்டு ஒன்னும் கிழிக்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் கூப்பிட்டாலே உடனே இங்க இருக்கிறவனுக்கு எல்லாம் தெரியல உங்களுக்கு, செந்தில் பாலாஜியை சிபிஐ கூப்பிட்ட உடனே டேய் தெரிஞ்சுச்சா நாங்க சொல்லிட்டு இருந்தோம்ல திமுக தான் காரணம், இப்ப பாரு செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு இருக்காங்க, இவனுக்கு கங்கணம் கட்டின்னு சுத்துவானுங்க, ஆன்லைன் ஃபுல்லா தெரிக்க விடுவானுங்க. சோ இது மாதிரி நம்ம முன்னாடியே ஆக்சுவலா சொல்லிட்டோம் செந்தில் பாலாஜியை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க, செந்தில் பாலாஜியை கூப்பிடுறது தப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேங்க. செந்தில் பாலாஜியை கூப்பிடுறதும் ஒரு நியாயம். பிகாஸ் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில வந்து ஒரு 4-5 பேரை நம்ம அக்யூஸ்டா சேர்க்கிறோம். அந்த 4-5 அக்யூஸ்டும் சேர்ந்து நாங்க பிரச்சனைக்குரியவர்கள் கிடையாது, இன்னொருத்தர் தான் காரணம் அப்படின்ட்டு இந்த 4-5 பேரும் ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது சிபிஐ அவரை விசாரிக்காம விடுவது சட்டப்படியே தப்பு. எல்லாரையும் அது வந்து ஒரு நெகட்டிவா பேசுவாங்க. யாருக்கு நெகட்டிவா பேசுவாங்கன்னா சிபிஐக்கு நெகட்டிவாவே பேசுவாங்க. சோ செந்தில் பாலாஜியை கூப்பிடுறது தப்பானா தப்பு கிடையாது.
ஏங்க இப்ப செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு அவங்க என்னத்தை கேட்டு போறாங்க? ஒன்னும் கேட்க போறது கிடையாது. ஏங்க அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க? ஏன்னா எல்லாருமே உங்க மேல பைய போடுறாங்க. என்னமோ நீங்க தான் வந்து ஆட்களை உள்ள அனுப்பி, நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மயக்க மருந்தெல்லாம் தெளிச்சு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு, அவங்க தொண்டையெல்லாம் நெருக்கி சாவச்சிங்களாமே கிட்டத்தட்ட 41 பேரை. சோ நீங்க அப்ப எங்க இருந்தீங்க? செல்போன் கால் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல செந்தில் பாலாஜி யார் யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அந்த தகவல் எல்லாம் கூட சிபிஐ நேரத்தை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இன் கேஸ் இவர் தான் வந்து இந்த கான்ஸ்பிரசியை பண்ணிருக்காரு, இவர் தான் இதை செட் பண்ணி நிகழ்த்தி இருக்காருன்ற பட்சத்துல அப்ப இருக்கிற கால் ரெக்கார்டை வச்சு இவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியும். நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் இவர் ப்ரிப்பேர் பண்ணாரா, வேணும்ட்டே வந்து அந்த கும்பல்ல ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு போய் சொருவதுக்காக செந்தில் பாலாஜி யாருக்குன்னா போன் போட்டு பேசினாரா கீசினாரா அப்படின்ற ரெக்கார்டு எல்லாமே செந்தில் பாலாஜி எடுத்து சிபிஐ அதிகாரிகள் வச்சுட்டு இருப்பாங்க. சோ இப்போ செந்தில் பாலாஜி கூப்பிட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்க, உங்களோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கிறதும் தப்பு கிடையாதுன்ற நான். பிகாஸ் ஆஸ் a law student it has to happenங்க. அது எனக்கே நல்லா தெரியும். பிகாஸ் சட்டத்துல வந்து எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆடி ஆல்ட்ரம் பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயர் போத் த சைட்ஸ். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம ஒருத்தர் சார்பா மட்டும் நின்னு பேசக்கூடாது, ஒருத்தர் சொல்லுறத மட்டும் கேட்க கூடாது, நம்ம 2 பேர் சொல்லுறதையும் கேட்கணும் அப்படின்றதுதான் சட்டமே சொல்லுது. இப்போ இந்த ஆதவர்ஜுனா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், சிடிஆர் நிர்மல் குமாரா இருக்கட்டும், இல்ல விஜயா கூட இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்லிருப்பாங்கன்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு சொல்லிருப்பாங்க. சோ இப்ப இந்த 5 பேர் தான் உண்மையான குற்றவாளின்னு கூட நம்ம வச்சுப்போம். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் இவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்ல உண்மையான தெளிவை பெறுவதற்காக சிபிஐ அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை கூப்பிடுவது தப்பே கிடையாது. சோ இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவே கிடையாது. மேபி ஊடகங்கள் தாங்கள் வந்து விஜய்க்கு ஒரு ஃபேவரிசமா இருக்கணும், இல்ல பிஜேபிக்கு ஒரு ஃபேவரிசமா இருக்கணும், இந்த பையை தூக்கி நம்ம மொத்தமா திமுக மேல போடணும் அப்படின்றதுக்காக, இதை திசை திருப்புவதற்காக, எலெக்ஷன் வேற வருது எப்படின்னா திமுக மேல பைய போடணுன்றதுக்காக இந்த ஊடகங்களோ இல்ல அதிமுகவா இருக்கட்டும், இல்ல பாஜகவா இருக்கட்டும், இல்ல தாவேகாவா இருக்கட்டும், இத அரசியலுக்காக யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த பாத்தீங்களா செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க, நாங்க தான் அப்பயே சொன்னல, ஏங்க நாங்களாம் போய் சொல்ல மாட்டாங்க, நாங்க உண்மையை பேசுறவங்க, செந்தில் பாலாஜி தாங்க காரணம் அப்படின்ட்டு இவங்க புர்டா வேணா சுத்தலாம். பட் அங்க போயிட்டு செந்தில் பாலாஜி இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர போறாரு. அவ்வளவுதான் சார், என் காலேஜ் நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க, என் வீடு அங்க இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து என் வீடு இங்க இருக்கு சார், என்னால 10 நிமிஷத்துக்குள்ளேயே டிராவல் பண்ணி அங்க போக முடியும் சார், இது ஏன் மாவட்டத்துல நிகழ்ச்சி நடக்குது சார், ஏன் மாவட்டத்துல ஒரு இஷ்யூ இவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸ் உடனே நான் போனது தப்பா சார், நான் மாவட்ட செயலாளரா இல்லாம இருந்திருந்தாலும் சரி, நான் திமுகவிலேயே இல்லாமல் இருந்திருந்தாலும் சரி, ஒரு மனிதனா நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன் சார், நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க நின்று எல்லா வேலைகளையும் பார்த்திருப்பேன் சார். மனிதனா இருக்கிற எவனா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பான். ஆனா ஒரே டீம் போவாது, அது எந்த டீம்னா தாவேகா டீம் சார். சம்பவம் நடந்த பிறகு எல்லாருமே ஓடி போயிட்டானுங்க, அவனுதான் ஓடி போயிட்டானுங்க, நாங்க ஓட முடியாதுல்ல, நான் நின்று அங்க பார்த்தேன் சார். சோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு என்ன பண்ணிருந்தீங்க, 7:15 என்ன பண்ணிருந்தீங்க, அங்க உங்களுக்கு தகவல் எப்போ வந்துச்சு, தகவல் தெரிஞ்ச உடனே நீங்க எப்படி போனீங்க, எப்போ போனீங்க, எதுல போனீங்க, அங்க போயிட்டு என்ன பண்ணீங்க, இந்த தகவல் ஃபுல்லாவே சிபிஐ கலெக்ட் பண்றது தப்பு கிடையாதுங்க. சோ சிபிஐ வந்து எஸ் சம்மன் கொடுக்கிறது தப்பு கிடையாது, பட் அவங்க எந்த நேரத்துல கொடுத்திருக்காங்கன்றதுதான் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அந்த அரசியல் உள்நோக்கத்தோட அவங்க செய்வாங்கன்றதையும் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லி இருந்தோம், அது வரையும் அவங்க செஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இது மிகப்பெரிய செட்பேக்கா யாருக்கு உட்கார போகுதுன்னா, செந்தில் பாலாஜி போயிட்டு ஆன்சர் பண்ணிட்டு வந்துருவாரு, பட் விஜயை திருப்பி கூப்பிடுறாங்க பாருங்க. எங்க ஆதவ அர்ஜுன் புஷி ஆனந்த கூட அப்பவே அந்த டிசம்பர் 2லயே பேசி அனுப்பிட்டாங்க, அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிடல. பட் விஜயை வந்து திருப்பி கூப்பிடுறாங்க, அதாவது ஜான் 14 ஜான் 19 அதுக்கப்புறமா திருப்பி கூப்பிடுறாங்கன்னா அங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய செக்க விஜய்க்கு வைக்க போறதுதான் அர்த்தம். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், சார்ஜ் ஷீட்ல விஜய் பேரை சேர்க்க போறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஏன் சார்ஜ் ஷீட்ல விஜய் பேரை சேர்க்க கூடாது, கண்டிப்பா சேர்த்த ஆகணுங்க. பிகாஸ் உங்களுக்கே நல்லா தெரியும், ஏங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு காரணமானவர் யார்? ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆகுது, இவர் வந்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க படத்துக்கு போறாரு, அல்லு அர்ஜுன் போறாரு, போன உடனே பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க, ஒருத்தர் இறந்து போறாங்க, அவரை தூக்கி ஜெயில போடுறாங்க. ஏங்க இதுதான் உலக வழக்கம். நீ போன உன்னாலதான் அங்க அந்த இறப்பு நடந்துச்சு. ஏங்க இத்தனைக்கும் அவர் எத்தனை கோடி பணம் தரத்துக்கு வேணாலும் ரெடியா இருந்தார். அப்போ இருந்தாலும் அந்த அரசு என்ன செஞ்சிச்சு, இல்ல சட்டத்தின்படிதான் நாங்க நடப்போம்ட்டு தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா விஜய் கிட்டத்தட்ட 41 பேரை சாவச்சோம். தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல கூட இவர் பேரை சேர்க்கல. ஆக்சுவலா நம்ம யாரை குத்தம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசை தான் குத்தம் சொல்லணும். ஏன்னா ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு, இவன் லேட்டா வந்ததுக்காக தான் இத்தனை பேர் செத்துருக்கான். ஆனா இந்த தமிழக அரசு விஜய்க்காக, விஜய் நலனுக்காக
விஜய வந்து எஃப்ஐஆர்ல சேர்க்காம விட்டாங்க. அப்ப முதலமைச்சர் வீடியோ போடும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? எந்த தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான். எது முதலமைச்சர் அப்ப சொன்ன வார்த்தை. விஜய் எஃப்ஐஆர்ல சேர்க்கல, புசி ஆனந்த அரெஸ்ட் பண்ணல, சிடிஆர் நிர்மல்குமார் அரெஸ்ட் பண்ணல, யாரையுமே கைது பண்ணலங்க. அந்த பாவம் அந்த மாவட்ட செயலாளர் தலையாட்டி பொம்மை ஒருத்தர், அந்த மாவட்ட செயலாளரை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்களே தவிர்த்து வேற யாருமே அரெஸ்ட் பண்ணல. எல்லாருமே வந்து சிபிஐ கிட்ட கேஸ் போற வரைக்கும் இருந்தாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிட்டாங்க, ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. ஆதவ அர்ஜுன், சிடிஆர் நிர்மல்குமாரும் புசி ஆனந்த் எல்லாம். சோ முடிஞ்ச அளவுக்கு தாவேகாக்கு ஃபேவரா தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு இருந்துச்சு. இது உண்மையாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டாவே நான் வைக்கிறேன். முழுசா ஃபேவரா இருந்தாங்க தாவேகாக்கு. ஆனா அந்த விஜய் மீட்டிங்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கரூர் பழிய தூக்கி ஏன் என் மேல போட்டீங்க முதலமைச்சர் சார் அப்படின்ட்டு ஸ்டாலினை கேள்வி கேட்கிறார். ஏண்டா உன்னை கைது செய்யாம விட்டது ஃபர்ஸ்ட் தப்பு, அதுக்கு நாங்க தான் ஸ்டாலினை கேள்வி கேட்கணும். உன் பேரை எஃப்ஐஆர்ல போடாம விட்டது ரெண்டாவது தப்பு, அதுக்கு நாங்க தான் ஸ்டாலினை கேள்வி கேட்கணும். ஆனா நீ என்னன்னா புதுசா எங்க கிளம்பி வந்து இவர் ஸ்டாலினை கேள்வி கேட்கிறார். என்னன்னு கேள்வி கேட்கிறார, ஏன் என் மேல பைய போட்டீங்க? அப்ப பைய போட்டு உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல, அரெஸ்ட் பண்ணலையே உன்னை. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஃபேவர் பண்ணாங்க தமிழக அரசு. அது நானே வன்மையா கண்டிக்கிறேங்க. இந்த ஃபேவரை பண்ணிருக்கூடாது. ஏன்னா போனது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர் இல்லைங்க, 41 உயிர் செத்து போயிடுச்சு. ஆனா தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா முழுசா விஜய்க்கு ஃபேவர் பண்ணி இன்னைக்கு அந்த மனுஷன் வந்து தெனாவட்டா பேசுற அளவுக்கு, என்ன 41 உயிர் செத்தே நம்மள ஒன்னும் பண்ணலையே, அப்புறமா என்ன நம்ம எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு கூட பொண்டாட்டியை வச்சுக்காம பொண்டாட்டியை தெத்து விட்டு வேற ஒரு நடிகையோட சுத்தின்னு இருக்காரு. அதையும் வந்து நியாயப்படுத்துறாங்க. சோ இப்படி இவரை உருவாக்கி இவரோட மனநிலையை செட் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய இதா அட்வான்டேஜா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு அன்னைக்கு இவரை கைது செய்யாம இருந்தது. சோ 14-19 விசாரணை பண்ண பிறகும் இன்னைக்கு விஜயை கூப்பிடுறாங்கன்னா விஜய்க்கு கண்டிப்பா திருப்பியும் ஒரு மிகப்பெரிய செக்க வைக்க போறாங்க. விஜய் தான் இதுல மெயின் குற்றவாளியோ இருப்பாரோ அப்படின்றதுல வந்து சிபிஐ வந்து தெளிவா இருக்கிறதா நம்மளுக்கு வந்து தெரிய வருகிறது. ஏன்னா உங்களுக்கு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரூருக்கு பஸ்ஸே கூட்டு போயிட்டாங்க, கரூருக்கு பஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த டிரைவர் இருந்தாரு பாத்தீங்களா, பஸ் ஓட்டிருந்தாரு விஜய் கரூருக்கு போகும்போதெல்லாம் பஸ் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த டிரைவரையும் கூட்டு போயிட்டு பா நீ உட்காரு, நீ உட்காந்தா உனக்கு என்னென்ன தெரியுது, எவ்வளவு தூரத்துக்கு தெரியுது, சரி வா விஜய் சார் எங்க நின்று பேசினாரு, வா அந்த இடத்துக்கு போன்ட்டு டிரைவரை மேல கூட்டு போய் நிக்க வச்சுட்டு பாரு உன்னுடைய வியூ எவ்வளவு தூரத்துக்கு தெரியுதுன்னு பாரு. இப்ப அங்க ஒருத்தன் வந்து மயக்கம் போட்டு விடுறான், உனக்கு தெரியுதா தெரியலையா? யாரு? விஜய் டிரைவரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா விஜயை கூட்டு போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதான் அவங்க அப்படியே கூட்டம் கூடிடும்ல, எல்லாருமே வந்து விஜயை பார்க்க வந்துருவாங்கல்ல. அதனால விஜய் டிரைவரை வச்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிரைவர் கிட்ட இருந்து வாங்கி ஆல்ரெடி வச்சுட்டாங்க. எவ்வளவு தூரத்துக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியுது, இங்க மயக்கம் போட்டு விழுந்தா விஜய் சாருக்கு தெரியுமா தெரியாதா, தண்ணி பாட்டில தூக்கி அடிக்கும் போது அந்த வேவ் எப்படி இருந்துச்சு மக்கள் மத்தியில, எல்லாருமே என்ன கத்திட்டு இருந்தாங்க, கத்திட்டு இருக்கும்போது விஜய் என்ன செஞ்சுட்டு இருக்காரு. ஏங்க டிரைவர்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் கூடவே இருக்கிற கேரக்டருங்க. ஏங்க இந்த ஆதவ அர்ஜுனு, புசி ஆனந்த் இவங்க கூட பின்னாடிதான் உட்கார்ந்து இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டிரைவர் வந்து விஜய்க்கு பக்கத்துலயே உட்கார்ந்துருப்பாரு. சோ விஜய் மூச்சு விட்டா கூட டிரைவருக்கு தெரியாம இருக்காது. கரெக்டா இல்லையா? சோ ஓகேன்னு சொன்னா கூட பின்னாடி இருக்கிறவனுக்கு காது கேட்குதோ இல்லையோ டிரைவருக்கு தான் காது கேட்டிருக்கோம். சோ விஜய் என்ன பேசினாரு, எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படின்றது ஃபுல்லாவே டிரைவருக்கு தெரியும். டிரைவர் எல்லாமே போட்டு கொடுத்துட்டாரு. ஐயா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து நிப்பாட்ட சொல்லிச்சு, ஒரு 50-80 மீட்டருக்கு முன்னாடியே பஸ் நிப்பாட்டி பேச சொல்லிச்சு. ஆனா இந்த மனுஷன் இல்ல, கிரௌடுக்குள்ள வண்டிய விடுறா, நம்ம கெத்தா உள்ள போறோம்டா, மக்கள் கூட்டத்தை நம்ம கெத்தா காட்டணும்னு இந்த ஆள் தான் உள்ள போ சொன்னாப்ல. அப்புறமா அவங்க சிபிஐ கேட்டிருக்காங்க, ஏன்பா ஒரு 1 ஹவரா வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த விண்டோ எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டாருமே ஏன்பான்னு கேட்டா, சார் அப்பதான் இந்த கிரௌடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது வரைக்கும் வரும், அப்பதான் அவங்க கும்பல் ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற எல்லா தகவலையும் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போட்டு கொடுத்துட்டாரு. இன்னொரு கான்ஸ்பிரசியும் ஒண்ணு இருந்துச்சு, உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த வண்டிக்குள்ள சில நடிகைகள் இருந்ததாகவும் பேசினாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க, எந்த நடிகைன்னு நான் சொல்ல விரும்பல. சோ நடிகைகள் நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து ஒரு மினி ஷூட்டிங்கா நடந்துச்சுங்க. ஏன்னா கரூர்ன்றது ஒரு மினி ஷூட்டிங்கா நடத்திட்டு இருந்தாரு விஜய் சாரு. உங்களுக்கு அவ்வளவு ட்ரோன் பறந்தது எதுக்கு அப்படின்னா ஷூட்டிங்க்கு. ஏங்க ஒரு ஷூட்டிங்காக 41 உயிரை பலி கொடுத்திருக்குங்க இந்த தமிழ்நாடு. ஆனா அதையும் நியாயப்படுத்தி சுத்துறானுங்க இந்த தற்கொலை கூட்டங்கள். ஏன்னா அவ்வளவு ட்ரோன்ஸ், அவ்வளவு விஷுவல்ஸ் எடுத்திருக்காங்க கிரௌட. ஆனா இவங்க திருப்பி அதுல எப்படி தெரியுமா மாட்டினாங்க, நீங்க அந்த விஷுவல்ஸ் எடுத்தீங்க, அந்த காட்சிகள்லாம் எடுத்தீங்க, சரி ஓகே, அதை போடாம விட்டு இருக்கணும்ல, படத்துல போடாம விட்டு இருக்கணும்ல. நக்கீரன் அன்னைக்கே சொல்லிட்டாரு, ஏங்க சினிமா ஷூட்டிங் நடந்துச்சுங்க, நீங்க பாருங்க நான் பெட்டு கட்டுற படத்துல இந்த சீன்லாம் வரோங்கன்னாரு.
அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது தெளிவா தெரியுது, அந்த பாட்டுலயும் தெளிவா தெரியுது, இவரோட செல்ஃபியா இருக்கட்டும், இவரோட அந்த கிரௌட் அந்த பஸ் மேல நிக்கிறது எல்லாமே சீன் பை சீன், இன்ச் டு இன்ச், கரூர்லயும் நாமக்கல்லையும் இவர் போற இடத்துல எல்லாம் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே அப்படியே விஷுவல்ஸா போட்டிருக்காங்க. எங்கடா அப்படியே அந்த இமேஜ போட்டா மாட்டி போட்டு அதை இந்த சிஜி ஒர்க், அனிமேஷன், கிராபிக். சோ ஷூட்டிங் நடத்துவதற்காக 41 உயிரை பலி கொடுத்திருக்காரு. இது சிபிஐக்கு அதுக்கு போகாம இருந்திருக்கும். இதை யாருன்னா சொல்லாம வந்திருப்பாங்களா? இல்ல பஸ்ஸுக்குள்ள இருந்து சிசிடிவி கேமரா எடுத்திருப்பாங்க, ஆடியோ முதல் கொண்டு ரெக்கார்ட் ஆகிருக்கும். இவங்க விஷனுக்கு ஏஏ கேமராவா இருக்காது, ஏஏ சிசிடிவியா இருக்காது, ஆடியோ முதல் கொண்டு ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்ப ஆடியோ முதல் கொண்டு சிக்கோல்ல என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க, இந்த 41 பேர் மயக்கம் போட்டு விழுந்த பிறகும் விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, என்ன பேசிட்டு போனாரு, கொஞ்சமாச்சு பாவ உணர்வுன்னு ஒண்ணு இருந்துச்சா இல்லையா? இதையெல்லாம் விசாரணை செஞ்சிருப்பாங்க. டிரைவர் தான் ஃபர்ஸ்ட் செட்பேக் வந்து மிகப்பெரிய செட்பேக்கை ஏற்படுத்தி விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா டிரைவர் தான் விஜய்க்கு. எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாரு. அந்த பஸ் கரூர்ல நிக்க வச்சு எல்லா டீடைல்ஸுமே கவர் அப் பண்ணிட்டாங்க. சோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய 2வது வாட்டியும் கூப்பிட்டு இருக்காங்க. 2வது வாட்டியில 3வது வாட்டி கூப்பிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸை மேபி அடக்குவாங்க. சார், ஆதவ அர்ஜுன் புஷியானந்த் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க, கவர்மெண்ட்ல இருந்து இப்படி சொல்லியிருக்காங்க, என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணீங்க, நீங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலையாமே, எதுக்கு நீங்க உள்ள போனீங்க, எதுக்கு லாக் பண்ணீங்க, மேல இருந்து நீங்க நின்று பேசும்போது இவ்வளவு பேர் உழுத பாத்திருப்பீங்களே, உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, ஏன் பாட்டில்ஸை தூக்கி போட்டீங்க, நீங்க ஒரு 2 பாட்டில் தூக்கும் போதே அங்க வேவ் திருப்பியும் ஆடுது, அதுலயே யாருன்னா நசிங்கி இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, ஏன் பாட்டில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய முன்னாடியே தந்து வைக்கல சார், நீங்க ஒரு லீடர் சார், நீங்க இதே சினிமா ஹீரோ மாதிரி பண்ணிருக்காதீங்க சார், இது ரியல் லைஃப். சினிமால 41 உயிர் செத்து போச்சுன்னா அந்த 41 உயிர் அந்த சீன் முடிஞ்ச பிறகுவே உயிரோட வந்துரும், ஏன்னா அது நடிப்பு. இங்க 41 உயிர் போயிடுச்சு சார், அந்த 41 உயிர் இனிமேட்டு வராது, சோ நீங்க தானே காரணம், அப்படி இப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய வச்சு செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கு. சோ செந்தில் பாலாஜியும் கூப்பிடுறாங்க, விஜயும் கூப்பிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி வந்து 17th போய் ஆஜராது. செந்தில் பாலாஜி கிட்ட ஒரு மிகப்பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்க போறது இல்லைங்க. அவர் வந்து அந்த நாள்ல என்னென்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. எஸ், அப்கோர்ஸ் செந்தில் பாலாஜியை கூப்பிடுறது நியாயமான்னு கேட்டீங்கன்னா நியாயம்தான். அத சில பேர் இல்ல அப்படிலாம் எப்படி அவரை கூப்பிடுங்க, அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் என்ன இருக்கு அப்படி இப்படின்னு கேட்பீங்க. கூப்பிட்டுதாங்க ஆகணும். ஏங்க ஒரு தரப்பு ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்குதுன்னா அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறது தப்பு கிடையாது. பட் எஸ், அப்கோர்ஸ், டெஃபினெட்லி இந்த நேரத்துல கூப்பிடுறது ஒரு அரசியல் நோக்கம், அது வந்து பாஜக செய்கின்ற சதின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். பட் கூப்பிடுறது நியாயம்தான். இப்போ இது சதின்னு நம்ம திருப்பி எப்படி எடுத்துட்டு போறோம்னா உங்களுக்கே நல்லா தெரியும், விஜய வந்து எப்படின்னா கூட்டணிக்குள்ள சேர்க்கணும் இவங்களுக்கு. ஏன்னா காங்கிரஸ் விஜய் வந்து நம்பிட்டே இருந்தாரு, காங்கிரஸ் வந்து நம்ம பின்னாடி வந்துரும் பார்த்தா காங்கிரஸ் லாஸ்ட்ல வரல. இப்போ டிஎம்கே அலையன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்டாக்டா இருக்கு. ஆஹா, இந்த கூட்டணி கிட்ட நம்ம போய் ஃபைட் பண்ணா 5 தொகுதி கூட நம்ம ஜெயிக்க மாட்டோம் போலியே அப்படின்றது ஏடிஎம்கேக்கும் சரி பிஜேபிக்கும் தெளிவா தெரியுது. சோ எதுனா நம்ம பண்ணி ஆகணும், டிஎம்கே கூட்டணியில இருந்து யாரும் உருவ முடியாது. இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் யாரு, சீமானா கூப்பிட முடியாது. அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜய் தான். சோ எப்படியாச்சும் விஜயை தூக்கி நம்ம உள்ள போட்டாதான் கொஞ்சமாச்சு நம்ம விளங்க முடியும். அதனால விஜய் கிட்ட பேசுறேன், எப்பா சாமி, நீயும் விளங்க போறது கிடையாது, நீயும் யூஸ் ஆக போறது கிடையாது, அட்லீஸ்ட் எங்க கூடயாச்சும் சரியா, நீயும் விளங்காம போற, எங்களையும் விளங்காம போ வைக்கிற, எதுக்கியா அப்புறமா இது, அட்லீஸ்ட் எங்க கூட சேர்ந்துரு, எங்கேயாச்சும் விளங்க வச்சுட்டு போயிடு நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு மறைமுக புஷ்ஷ விஜய்க்கு ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இவங்க சம்மன் போட்டு திருப்பியும் டெல்லிக்கு கூப்பிடுது. அதுல விஜய் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களை டெல்லிக்கு கூப்பிடாதீங்க, இங்கே உங்களுக்கு சிபிஐ ஆபீஸ் இருக்குல்ல, நாங்க சென்னையிலேயே அட்டன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா டெல்லி சிபிஐ தெளிவா சொல்லிருக்கு, இல்ல ராசா, அதெல்லாம் எங்களால முடியாது, நீ டெல்லிக்கு வந்துதான் ஆகணும், நாங்க விசாரணையே டெல்லியில தான் பண்ணுவோம், ஏன்னா சென்னையில பண்ணா உன்னோட ரசிக குஞ்சுகள் தான் வருவாங்களே, நிறைய பேர் பறந்து வருவாங்களே, அதனால நாங்க டெல்லியிலே பண்ணிக்கிறோம், ஏன்னா டெல்லினா உங்க ஆளுங்க பிளைட் டிக்கெட் போட்டு வரமாட்டானுங்க, சோ யூ கம் டு டெல்லி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சிபிஐ வந்து அதிகாரிகள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்காங்க, சென்னையில நாங்க பண்ண மாட்டோம், நீங்க டெல்லிக்கு தான் வரணும். சோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் மேல கண்டிப்பா ஒரு அழுத்தத்தை பாஜக தருகிறதுனா எஸ் தருகிறது. ஏங்க இது ஏங்க அரசியல்னா அப்படிதாங்க, அரசியல்னா அழுத்தம் தரதான் செய்யப்படும். இப்ப செந்தில் பாலாஜி மேல தருது அழுத்தம் தான். இப்ப இன்னைக்கு கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜி தான் டிஎம்கேக்கு ஜெயிச்சு தரணும். சோ இவரை அழுத்துவோம், நம்ம இவரை சிபிஐ விசாரணை கூப்பிடுவோம், ஒரு 2 பையன் இவர் மேல தூக்கி போடுவோம், இவரை கொஞ்சம் செயல்பட விடாம தடுப்போம். இதுதான் அரசியல்னா, இதுதான். இது டிஎம்கே நல்லாவே தெரியும் இவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்ட்டு, அது டிவி கேக்கும் தெரியணும். பின்ன அரசியல்ல வந்துட்டா எல்லாருமே வந்து வாப்பா தம்பி இதா பிகிலே கோப்பையை வச்சுக்கொண்டு கொடுப்பாங்களா? அவன் கோப்பையை பிடிக்கிறதுக்கு சண்டையை போட்டு இருப்பான், எவன் கால வாரி வாரி உழ முடியுமா வாரி வாரி விட்டே இருப்பானுங்க. இதுதான் அரசியல். சோ அந்த அரசியலை இன்னைக்கு விஜய்க்கு செஞ்சுன்னு இருக்காங்க.
அது முதலா எப்படி செய்யறாங்கன்னா உங்களுக்கு சிபிஐ இந்த சமன் கொடுத்து கூப்பிடுறாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படங்க. ஏங்க உங்களுக்கே நல்லா தெரியும் ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆக வேண்டியது, ஜனவரியில பொங்கல் அப்ப ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனா ஃபர்ஸ்ட் தப்பு செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தரப்பு தான். வெயிட் பண்ணிருந்தா ஜனநாயகன் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்ல ரிவ்யூ கமிட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அப்பயே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம தலபாடா ஆச்சுன்னு சொன்னோம். ஏண்டா ரிவ்யூ போர்டுன்றது ஒரு சென்ட்ரல் போர்டோட மெயின் ஏஜென்சி, நீங்க அவங்க கிட்ட போய் முட்டாதீங்க, அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவாங்க. பிகாஸ் இன்னைக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணி நீங்க வின் பண்ணிட்டா நாளைக்கு உங்களையே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நிறைய படங்கள் வந்து இப்படி போய் கோர்ட்டுக்கு போவோம். அது வந்து பாத்தீங்கன்னா சென்சர் போர்ட் சர்டிபிகேட்டுக்கே வந்து ஒரு பெரிய அவமானம் ஆயிடும். அதனால அவங்க விட மாட்டாங்க. அவங்களுடைய ஈகோவை டச் பண்ணாதீங்கடா, ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கடா, படத்தை விட்டுருவாங்கன்னு சொன்னோம். கேட்டாங்களா? இல்ல, நாங்கள் வந்து ட்விட்டர்ல ஸ்டேட்டஸ் போடணும், நீதி வென்றது அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடணுன்றதுக்காகவே என்ன பண்ணாங்க, தூக்கின்னு கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு இழுத்து இழுத்து இங்க இருந்து ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து திருப்பி ஹைகோர்ட்லயே போய் பாத்துக்கோனாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி விசாரிச்சு இல்லப்பா நீ ரிவ்யூ கமிட்டி கிட்டே போப்பானாங்க. லாஸ்ட்ல இவங்க என்ன பண்ணாங்க, கேஸை வித்ரா பண்ணிட்டு ஐயா ரிவ்யூ கமிட்டி பிளீஸ் எங்க படத்தை போட்டு எப்படியாச்சும் ரிவ்யூ பண்ணிடு அப்படின்னு சென்சர் போர்டு கிட்டே போய் நின்னாங்க. இதை தாண்டா ஜனவரியிலே நாங்க பண்ணுங்கன்னு சொன்னோம். சோ கொஞ்சமாச்சும் மூளை இருக்கானா இவங்களுக்கு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் ரீல் ஹீரோக்களுக்கு ரியல் லைஃப்ல என்ன நடக்கும்ன்றது தெரியாது. சோ சென்சர் போர்டு வந்து அப்புறமா என்ன பண்ணுச்சுன்னா, நான் சரி உங்க படத்தை ரிவ்யூ பண்றோம்னு இமெயில் அனுப்பியிருக்காங்க. மார்ச் 9ஆம் தேதி நினைக்கிறேன் ரிவ்யூ பண்றோம், மார்ச் 9ஆம் தேதிட்டு. சரி மார்ச் 9ஆம் தேதி தான் ரிவ்யூ பண்ணாங்களான்னு பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணல. அதுக்கு காரணம் ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா? என்ன காரணம் தெரியுமா சொன்னாங்க? ஆக்சுவலா உங்க படத்தை ரிவ்யூ பண்ணதுக்காக நாங்க ஒரு கமிட்டியை போட்டிருந்தோம், அந்த கமிட்டியில ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஃபீவர், அதனால உங்க படத்தை ரிவ்யூ. இதெல்லாம் ஏன்னா கண்டிப்பா விஜய் மேல ஒரு அழுத்தம் கொடுத்தாவது பாஜகவில் இழுக்க வேண்டும். பாஜக அலையன்ஸ்ல எப்படின்னா சேர்க்கணும். உங்களுக்கே இன்னொரு தகவலும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பவன் கல்யாணம் வந்து ஒரு சைடு பேசினிருக்காரு, எப்படின்னா விஜய பிடிச்சு உள்ள போடணும். ஏன்னா அவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் நீங்க தனியா நின்று ஜெயிக்க போறது கிடையாது, ஒரு 4 சீட்டாச்சு ஜெயிப்பீங்களான்னா நோ சான்ஸ், நீங்க ஏன் வேணா தனியா நின்று தோத்து போகணும், அதுக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்துருங்க, உங்களுக்கு நாங்க துணை முதலமைச்சர் தரோம், இது தரோம் அது தரோம் அப்படி இப்படின்னு பில்டப்ப விட்டு அவரை இழுக்க பாக்குறாங்க. பட் ஏங்க விஜய் போனா போட்டோம், ஆனா விஜய்க்கு ஃபியூச்சர் போச்சு. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், விஜய் வந்து யாரு மக்கள் வந்து விஜய யாரா பாக்குறாங்கன்னா ஒரு ஹீரோவா பாக்குறாங்க. அந்த ஹீரோ யாருன்னா படத்துல 30 பேர் வந்தாலும் சரி 300 பேர் வந்தாலும் சரி அப்படியே ஒரே குத்துல ஆச்சு சாவடிக்கிறவரு. அந்த ஹீரோ அரசியலையும் ஹீரோவா இருக்கணும் தான் அவன் தொண்டர் நினைப்பான். நீ போய் ஏடிஎம்கே கிட்ட சரண்டர் ஆயிட்டு எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க, நம்ம அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க, நம்ம நயினார் நாகேந்திரனுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு நீ ஓட்டு கேட்டு ஏடிஎம்கேக்கு சுத்தி நின்றா அவனுக்கு என்ன நினைப்பானுங்க, ஐயோ உன்னை நான் இவ்வளவு நாளா ஹீரோ தானையா நினைச்ச, நீ சரியான ஜீரோவா இருக்கிறியா, அவனுங்க கிட்ட மோத முடியாம போய் அவனுங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டியே. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஏங்க விஜய் ஃபேன்ஸ் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்களா, நயினார் நாகேந்திரனுக்கு ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அழுத்தம்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி சைட்ல இருந்து வருதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதுல இன்னொரு ஆங்கிள் வந்து பிஜேபி யோசிக்கிறாங்க, இந்த ஆங்கிள தான் நம்ம தெளிவா பார்க்கணும். பிஜேபி இன்னொரு ஆங்கிள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, விஜய் தேர்தல்ல தனியா நின்னால் அது வந்து இப்போ இருக்கிற நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபிக்கு கம்ப்ளீட்டா அகைன்ஸ்டா போகுது. சோ டிஎம்கே வந்து கிளீன் ஸ்வீப் பண்ணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வாட்டி பேசி பார்ப்போம், விஜய் எங்க கூட வான்னு பேசி பார்ப்போம். இன்கேஸ் விஜய் வரலன்னா விஜய நிக்க விடாம பண்ணிடுவோம், எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்ணிடுவோம். ஏன்னா விஜய் இதுவரைக்கும் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. சோ எப்படியாச்சும் விஜய முடக்கி எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்ணிட்டா அந்த ரசிகர்களா இருக்கட்டும் அந்த நிர்வாகிகளா இருக்கட்டும் அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கே தான்டா, நம்ம தலைவன் இவ்வளவு நாள் டிஎம்கே தான்டா எதிர்த்தான், சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவோம், பிஜேபி ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம். ஏன்னா நம்ம தலைவன் என்ன சொல்லியிருக்கான், டிஎம்கேக்கு எதிரி, டிஎம்கே தான் நம்மளுக்கு எதிரி, டிஎம்கே தான் நம்மளுக்கு எதிரின்னு சொல்லியிருக்கான். சோ டிஎம்கேவை ஜெயிக்க விடாம ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவை பிஜேபி யூஸ் பண்ண பாக்குறாங்க. சோ ஒண்ணு விஜய் இழுப்போம், அப்படி இல்லையா விஜய முடுக்குவோம். சோ தட் அவங்க ஆடியன்ஸ் ஓட்டும் நமக்கு வரும். விஜய் தனியா நின்னா வச்சு அந்த ஓட்டு அங்க போயிட்டு வேஸ்டா போகுது. இதே விஜய் நிக்க விடாம பண்ணா அந்த ஓட்டு எல்லாம் சேர்ந்து நமக்கு வரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஐடியாவை வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறாங்க. பட் அது வந்து விஜயை பொறுத்து தாங்க இருக்குது.
அந்த மனுஷன் ஏன் அரசியல் நிக்கிறாருன்னு நம்மளுக்கே தெரியல. ஆனா பிஜேபிக்கு வந்து ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து விஜய வா வா வான்னு கஷ்டப்பட்டு கூப்பிட்டு இருக்கீங்க, விஜய் வரமாட்டாரு. அப்படியே நீங்க டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் எல்லாம் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு சிம்பிள் ஐடியா சொல்றேன் பாருங்க, த்ரிஷாவை கூப்பிட்டு நீங்க பிஜேபியில சேர்த்தாலே போதும், எங்க விஜய் அண்ணன் வந்து நாய்க்குட்டி வர மாதிரி பிஜேபியில சேர்ந்துட்டு போறாரு. இதுக்கு எதுக்கு நீங்க பல பேரை விட்டு அவர்கிட்ட பேச வச்சுக்கிட்டு பல டெக்னாலஜிகள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு? ஜாயின் த்ரிஷா, விஜய் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி அப்படின்றத சொல்லிக்கிறேன். சோ பல அழுத்தங்கள், அரசியல் நிலவரம் பாத்தீங்கன்னா படு சூடா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு டிவிகேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்எல்ஏஸ், வருங்கால எம்எல்ஏ, வருங்கால மினிஸ்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரோஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு டீட்டெயில்டா போட்டுடுறோம்.